Hello, and welcome back to Offside Kootam Makkale and happy, very, very happy New Year 2026 ஆரம்பித்துவிட்டது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் தேங்க்ஸ் நம்ம ஆஃப் சைட் கூட்டம் கம்யூனிட்டிக்கு. 2025 வந்து ஒரு சூப்பர்பான இயராக இருந்திருக்கு. நம்ம கம்யூனிட்டி பெருசாக க்ரோ ஆகிருக்கு அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அண்டு ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஹியூஜ் தேங்க்யூ. 2026 வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் அண்டு கண்டென்ட் வைஸும் நாங்கள் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம். அண்ட் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நிறைய ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ நெக்ரேரா கேஸ் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கேஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் உண்மையாகவே என்ன நடக்குது, உண்மையாகவே இதில் பார்சாவோட ஃபால்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இது ஒரு ஃபேக்கான கேஸா இல்லை அப்படிங்கிற இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அப்படியே போயிடலாமா ஸ்ரீராம், ஆரம்பிச்சிடலாமா? போயிடலாம் போயிடலாம். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஸ்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கேஸோட பேர்ல இருந்து அதுக்கு முன்னாடி இந்த இது மட்டும் சொல்லிடலாம் மக்களுக்கு வந்து மக்களுக்கு இப்போ வந்து ஃபுல்லா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாம் வந்திருக்கிறது வந்து ராகவ் இந்த கேஸை பத்தி. நான் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு இதுல போறேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு லேமேன், எனக்கு வந்து நான் வந்து பாஷா ஃபாலோ பண்றேன், எனக்கு அதுதான் தெரியும். எனக்கு கேஸை பத்தி ஏதோ சொல்றாங்க, எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா இப்போ வந்து ராகவுக்கே எனக்கு டீடைல்ஸ் தெரியும். உங்களை மாதிரி தான் இப்ப நானும் இருக்க போறேன். சோ எனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நான் ராகவ் கேட்க போறேன். ராகவ் வந்து நம்ம எல்லாருக்கும் அதை சொல்ல போறாரு கேஸை பத்தி. சோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஃபார்மேட். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் தி எண்டு நம்ம ஒரு டிபேட் மாதிரி வச்சுப்போம், வெதர் இது எத்திக்கலா இல்லை லீகலா இல்லீகலா. அதை வந்து நம்ம கேஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எண்டில் அதை பற்றி டிபேட் பண்ணுவோம். நீங்களும் மக்களே ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கேஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் இது லீகல் நினைக்கிறீங்களா, எத்திக்கல் நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீ சொன்ன இந்த சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ்னு. அதே மாதிரி நம்ம லைவை வந்து நிறைய பேர் ரீவாச் பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 500 வியூஸ் போயிருக்கு. ஒரு நார்மல் வீடியோ இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு லைவ் உட்காந்து நிறைய பேர் ரீவாச் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே ராகவ் சொன்ன மாதிரி 2026லயும் அந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. பார்சலோனா மட்டும் பேசுறோம் அப்படிங்கிறது இல்லாம சுத்தி என்னென்ன நடக்குது, மற்ற டீமுக்கு என்ன நடக்குது, என்னென்ன டிரான்ஸ்ஃபர் நடக்குது, அதை பத்தியும் அவங்க கவர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அதை பத்தி நிறைய கவர் பண்றதுக்கு மற்ற சேனல் இருக்காங்க. பட் நாங்களும் வந்து பார்சலோனாவை மெயினா வச்சு அதை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தியும் பேச ட்ரை பண்றோம். ஸோ கண்டினியூஸா அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. எஸ், அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? எஸ், கேளுங்க. உங்க முதல் கேள்வியில இருந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஆமா, கேள்வி என்னன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே இருக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு லேமேன் டேர்ம்ல கேட்கறது என்னன்னா, பார்சலோனாக்கும் ஏதோ நெக்ரேரா அப்படின்னு ஏதோ கேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நெக்ரேரா கேஸ்ல இருக்காங்க, ஏதோ பார்சலோனா ஏதோ ஸ்கேம் பண்ணிருக்காங்க, ரெஃப்ரிக்கு ஏதோ காசு கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் வேர்ல்ட்ல இந்த விஷயம் தெரியாதது யாருமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஏதோ நெக்ரேரா கேஸ்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு, பார்சலோனா வந்து ரெஃப்ரிக்கு ஏதோ பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் போயிருக்கு. அது வந்து உண்மையாவே போயிருக்கா, இல்ல இப்போ காசு உண்மையிலேயே ரெஃப்ரிக்கு தான் போயிருக்கா, இல்ல ரெஃப்ரியை சார்ந்த கம்பெனிக்கு போயிருக்கா, இது வந்து இந்த டிரான்சாக்சன் அப்படிங்கிறது பணம் போனது உண்மையா இல்லையா, அப்படி போயிருந்தா ஏன் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இந்த பணம் போயிருக்கா இல்லையா, எதனால போயிருக்கு, எப்பயில இருந்து போயிருக்கு, என்ன விஷயம், இது என்ன மேட்டர் இருக்கு, அதை வச்சு கலைச்சு விடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நெக்ரேரா இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கேஸோட பேர் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம ஹோசே மாரியா என்ரிகஸ் நெக்ரேரா அப்படின்னு வந்து நம்ம
ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஸ்பானிஷ் ரெஃப்ரீஸ் கமிட்டி. இந்த கமிட்டியோட ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து நெக்ரேரா. இவரோட வேலை என்ன இந்த நம்ம கமிட்டியில் அப்படின்னா வந்து ரெஃப்ரியோட பர்ஃபார்மன்சஸ் இதெல்லாம் இவாலுவேட் பண்ணுறது தான் வந்து நம்ம வைஸ் பிரசிடெண்ட்டோட வேலை. இவர் வந்து 1994 2018 வரைக்கும் இந்த போஸ்ட்டில் இருந்திருக்காரு. இப்போ நம்ம பே பண்ணது வந்து பீரியட் வந்து 2001 2018 வரைக்கும் ஓவர் 17 இயர் பீரியட் 17 இயர்ஸ் ஆஃப் நம்ம வந்து ரெஃப்ரீஸ்க்கு பே பண்ணல. டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ரெஃப்ரிங் கமிட்டி. பட் இவரோட ரோல் வந்து வெறும் இவாலுவேட் பண்ணுறது மட்டும்தானே தவிர ரெஃப்ரி அசைன் பண்ணுறதுல இவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நம்ம எந்த மேட்ச்சு யார் ரெஃப்ரி பண்ண போகிறாங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ரேண்டம் லாட்ரியிலேருந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஃப்ரி அசைன் பண்ணுற வேலையோ இல்லை இந்த ரெஃப்ரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையோ இந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு கிடையாது. இவரோட டாஸ்க் பியூர்லி இந்த ஒரு மேட்ச்சில் பண்ணுற ரெஃப்ரீஸோட இவாலுவேஷன் மட்டும்தான் இவரோட டாஸ்க்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா இப்போ என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்போ இவரோட வேலை வந்து ரெஃப்ரீஸை வந்து எவாலுவேட் பண்றது, அவங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத எவாலுவேட் பண்றது. கரெக்டா? ஸோ நீங்க சொல்றபடி பார்த்தா இவருக்கு வந்து எந்த சேவும் கிடையாது. இப்போ பீப்புள் என்ன ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து என்ன பவர் இருக்கு அப்படின்னா எந்த ரெஃப்ரி எந்த மேட்ச்க்கு போகணும் அப்படிங்கிற பவர் இவர்கிட்ட இருக்கு. ஸோ பார்சலோனா வந்து இவருக்கு பணம் கொடுத்து எந்த மேட்சுக்கு எந்த ரெஃப்ரி அவங்களுக்கு வேணுமோ அந்த ரெஃப்ரி அவங்க வச்சுக்கிறதுக்காக தான் பணம் கொடுத்துருக்காங்க இவருக்கு அப்படின்னு வந்து ஒரு அலிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அந்த ரெஃப்ரீஸை சூஸ் பண்ற பவரே இல்லைன்னு சொல்றீங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஸோ இப்ப இவரோட பவர் என்ன அப்படின்னா என்ன பவர் ஆக்சுவலா இப்ப அவருக்கு என்னதான் பவர்? வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவருக்கு வந்து என்ன பவர் இருக்கு அவருக்கு? அவருக்கு வந்து ஹீ கேன் அதான் இவாலுவேட்டிங் ரெஃப்ரீஸ். இந்த ரெஃப்ரீஸ் வந்து ப்ளஸ் ப்ரமோஷன்ஸ் அண்ட் டிமோஷன்ஸ். இப்போ சில ரெஃப்ரீஸோட குவாலிட்டி பேஸ் பண்ணி அவங்கள பெரிய மேட்ச்க்கு அவங்கள ரெஃப்ரியாக அசைன் பண்ண முடியுமா கூடாதாங்கிறது மட்டும்தான் அவர் சொல்ல முடியுமே தவிர இந்த மேட்சுக்கு இவர் தான் ரெஃப்ரிங்கிற வேலை அவரால் பண்ண முடியாது. ஸோ ஹிஸ் மெயின் டாஸ்க் இஸ் ரெஃப்ரியோட குவாலிட்டி, ரெஃபரிங்கோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதனால் அவர் வந்து இவாலுவேட் பண்ணுவார் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் ப்ரமோஷன் டிமோஷன் நடக்கும் ரெஃப்ரீஸ்க்கு. இந்த ரெஃப்ரி வந்து நம்ம டாப் லெவல் லாலிகா கேம்ஸ்க்கு ரெஃப்ரி பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ரெஃப்ரியா, ஆமாம் இல்லை, இந்த ரெஃப்ரியோட ரிப்போர்ட்ஸ் என்னது அப்படிங்கிற டாஸ்க் தான் இவரோடது. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நம்ம ரெஃப்ரி கமிட்டியோட வைஸ் பிரசிடென்ட்டோட ரோல். இப்போ பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நம்ம பார்சலோனா எங்க உள்ள வராங்க அப்படின்னா, நம்ம 2001 to 2018 ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 7 to 8 மில்லியன் வந்து பே பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்று சம் பேமெண்ட்ஸ் வர் டைரக்ட்லி டு நெக்ரேரா, ஒன்று. இன்னொரு டைப் ஆஃப் பேமெண்ட் என்னன்னா அவரோட பையனோட கம்பெனி த்ரூ நம்ம பே பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லைக் ரீசன் ஃபார் தீஸ் பேமெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆன் ரெஃப்ரீஸ், அது ஒன்று. இன்னொன்று ரெஃப்ரி பிஹேவியர் அண்ட் ஒரு ரெஃப்ரி வந்து ரூல்ஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கங்கிற ரிப்போர்ட்டுக்காக இந்த பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்சலோனா பேமெண்ட் பார்சலோனா எதுக்கு பே பண்ணியிருக்காங்கங்கிறது ரீசன். ஓகே, இப்போ பார்சலோனா தரப்புல இருந்தும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கமிட்டிஸ்க்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய பண்ணுவாங்க. நிறைய மோஸ்டா 80% 85% ஆஃப் த கிளப்ஸ் வந்து இது பண்றதுதான். ஆனா இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு நார்மல் ஃபுட்பால் ஃபேனா சரிடா, நீ வந்து இப்போ ஒரு ரெஃப்ரிக்கு வந்து நீ வந்து வேணுங்கிறத வந்து நீ வந்து ஒரு கம்பெனி மூலமா வாங்குற அப்படின்னா ஓகே. ஆனா ஒரு ரெஃப்ரியோட ரிப்போர்ட் வேணுங்கிறத வந்து நீ ரெஃப்ரிக்கிட்டே போய் வாங்குறது வந்து ஒரு ரெஃபரிங் டிசிஷனோட வைஸ் பிரசிடென்ட்டே நீ போய் வாங்குறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. கரெக்டா? இப்போ நீ நார்மலா வேற ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்குற அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல நீ வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் வாங்கி நீ வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஆனா நீ டைரக்டா ரெஃப்ரி கிட்ட இருந்தே வாங்கும் போது, ரெஃப்ரியோட பையன் கிட்ட இருந்தே வாங்கும் போதும் தான்
எல்லார் கண்ணும் ஏன்டா நீ அவன்கிட்டயே போய் வாங்குறியாடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எல்லாருக்குமே வந்து ஐப்ரோ வந்து ரைஸ் ஆகுது. சோ இதுக்கான காரணம் என்ன? சரி, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் நான் இன்னொன்று என்ன ஆட் ஆன் பண்ண விரும்புகிறேன்னா, யூஸ்வலி வந்து இங்கே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மேலே ஏன் இந்த கேஸ் இல்லை ஏன் இந்த ஸ்பாட்லைட் வருது அப்படின்னா, இந்த ரெஃபரிங் ரிப்போர்ட்ஸ்க்கு யூஷுவல் வே எப்படி இருக்கும்னா, யூஸ்வலி எக்ஸ் ரெஃபரிஸை ஹையர் பண்ணுவாங்க கிளப்ஸு. எக்ஸ் ரெஃபரிஸு, டேட்டா அனலிஸ்ட்ஸு, இவங்களெல்லாம் வச்சு கிளப்ஸே வந்து இந்த ரிப்போர்ட்ஸை வந்து யூஸ்வலாக க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க தட் எய்தர் அதான் ஆப்வியஸ்லி எய்தர் இன்சைட் த கிளப் ஆர் த்ரூ நீங்கள் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இருப்பாங்க, இதுக்குன்னு இந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணுற கம்பெனிஸ் இருப்பாங்க. த்ரூ தெம் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டு. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனை எங்கே வருதுன்னா, நம்ம டைரக்ட் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது ப்ளஸ் அவரோட சன்னோட கம்பெனிஸ் வழியாக பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கேஸ் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2018 இந்த பேமெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நம்ம 2018 சீசன்லேருந்து இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதை வந்து நம்ம நெக்ரேராக்கு வந்து அது பிடிக்கல. அவர் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து எனக்கு கண்டினியூ பண்ணணும். பட் இந்த ஸ்பானிஷ் டேக்ஸ் ஏஜென்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டிஸ் பார்த்து அவரோட அக்கௌண்ட் ஃப்ளாக் ஆனதுனால தான் 2023 வந்து இந்த நெக்ரேரா கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஆரம்பிச்சது கோர்ட்ல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஆரம்பிச்சது, இந்த உலகத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சது இது வரைக்கும். இப்போ கேஸோட ஒரு வேர்டிக்ட் வந்தது, ஒரு 2024 ஒரு வேர்டிக்ட் வந்தது. இப்போ அதை மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சாங்க. இப்போ ஒரு வேர்டிக்ட் வந்திருக்கு. ஸோ அந்த வேர்டிக்ட் என்னது இப்போ? ஸோ ரீசன்ட் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா வந்து, இப்போ ரெண்டு வகையாக இந்த கேஸோட இது பார்க்கலாம். ஒன்று வந்து எத்திக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம், இன்னொன்று வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம், லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து. ஸோ லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ஸ் இவங்களால வந்து டைரக்ட் இந்த என்ன சொல்கிறது, இந்த பேமெண்ட்ஸை வந்து மணி ட்ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு பேமெண்ட் வந்து எங்கேருந்து எப்படி போகுதுங்கிறத ட்ராக் பண்ணுறது தான் வந்து யூஸ்வலாக மணி ட்ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, திஸ் மணி ட்ரெயில் தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஆஃப் மேட்ச் ஃபிக்ஸிங் அண்ட் தெர் இஸ் நோ ப்ரூஃப் டைரக்ட்லி ஆமாம் ரெஃப்ரீஸை பிரைப் பண்ணதுக்கோ இல்லை டைரெக்டாக மேட்ச் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கோ வந்து இதை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஸ்பானிஷ் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்சலோனா cannot be charged for bribery. ஏன்னா இது வந்து நோ எவிடன்ஸ் ஆஃப் மேட்ச் ஃபிக்ஸிங் அண்ட் நோ ப்ரூஃப் தட் ரெஃப்ரீஸ் வர் டைரக்ட்லி பிரைப்டு. ஆனால் இந்த கேஸ் இன்னும் ஸ்டில் ஏன் இன்னும் ஓடுது அப்படிங்கிற காரணம் என்னென்னா, இது வந்து இப்போ டிஃப்ரெண்ட் இதுக்கு மூவ் ஆயிடுச்சு. லைக் இந்த ஸ்போர்ட்டிங் பிரைபரி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து பப்ளிக் அஃபிஷியலை பிரைப் பண்ணுறதுக்கான அண்டர் தட் கேட்டகரி போயிடுச்சு இப்போது. ஸோ ஸ்போர்ட்டிங் வைஸ் நம்ம யுஎஃபாவும் நம்மளை பேன் பண்ணல, யுஎஃபாவோட ரிவ்யூஸ் படியும் வி ஆர் கிளியர் and there is no ban on usually இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா we will be banned from European competitions. UEFA evaluate பண்ணதில் வந்து there is nothing as of now and review பண்ணதப்படி we are not banned in Europe. அது ஒன்று. செகண்டு, it's moved from a sporting bribery to என்ன சொல்கிறது, ஒரு நம்ம இந்த கரப்ஷன் பிரைபரி சார்ஜஸ்லேருந்து இது வந்து ஒரு எத்திக்கலா இல்லையாங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு இது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஓகே நீங்க என்ன இப்போ வருது அப்படின்னா, பிரைபரி நீ லஞ்சம் கொடுத்து ஏமாத்துறது பண்ணிருக்கியா, பண்ணது இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து நீ வந்து கரப்ஷன் பண்ணிருக்க, ஏதோ ஒண்ணு வந்து நீ வந்து இல்லீகலா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்க. கரப்ஷன் ஆமா, அது நாட் எக்ஸாக்ட்லி கரப்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லல. ஆமா ஓகே
ஸோ இது என்னன்னா இப்போ கிளப்பு மேலே எதுவும் சார்ஜஸ் கிடையாது. அண்ட் இப்போ நம்ம போர்ட் மெம்பர்ஸ் மேலேயும் பர்சனல் கிரிமினல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த இது இட்ஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். தட் இன்னும் வந்து கம்ப்ளீட் இது வரலை. பட் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இன் கோர்ட்டே வந்து இதை பார்சலோனா மேலே சார்ஜ் பண்ணலாமா, இல்லை இதை வந்து ஒரு இப்போ பார்சாவில் அந்த பீரியடில் இருந்த பிரசிடென்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ரோ ரொசெல்லா இருக்கட்டும், இல்லை நம்ம பார்டமியோவாக இருக்கட்டும், இவனுங்கெல்லாம் பண்ண வேலைனால அவங்க மேலே சார்ஜஸ் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கஷன் வந்து இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஆமா, இல்ல கிளப் மேல வரணுமாங்கிறது தான் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டா இப்போ நீ சொன்னதுல இருந்து சம்மரி வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து பார்சலோனா நெக்ரெரா அப்படிங்கிறவருக்கு வந்து மணி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அவரோட பையன் கம்பெனிக்கு பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க வந்து அந்த ரெஃப்ரியோட உள்ள அந்த என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அதை வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து எஸ்டிமேஷனா 7 to 8 மில்லியன் கொடுத்துருக்காங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் 17 years. ஓகேவா, இத வந்து பார்சலோனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லா கிளப்பும் பண்ற விஷயம் தான், நாங்களும் அதை தான் பண்ணோம், நாங்க இல்லீகலா எதுவுமே பண்ணல, எங்க கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்கு, நாங்க என்னென்ன வாங்கணுங்கிறது நீங்க அதையும் பாத்துக்கலாம், நாங்க டிரான்சாக்ஷன் பண்ண அமௌண்ட் டீடைல்ஸும் எல்லாமே இருக்கு, எல்லாமே பேச்சுவார்த்தை இல்லாம எல்லாமே லீகலாவும் இருக்கு, எல்லாமே அக்ரிமெண்டாவும் இருக்கு, நீங்க அதையும் பாத்துக்கலாம் அப்படின்னு பார்சலோனா தரப்புல சொல்றாங்க. ஆனா இப்ப வெளி தரப்புல இருந்து என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னா, எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, ஏண்டா எல்லா கிளப்பும் நீ பண்றாங்க நானும் பண்றேன்னு சொல்றியே, ஆனா எல்லா கிளப்பும் ரெஃப்ரியோட வைஸ் பிரசிடென்ட் கிட்டே போய் யாரும் பண்ணல, எல்லாரும் வெளி கம்பெனி வச்சு பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ரிட்டையர்டு, நீ சொன்ன மாதிரி ரிட்டையர்டு ரெஃப்ரியை அவங்க ஹையர் பண்ணி அவங்களோட எம்ப்ளாயா வச்சு பண்றாங்க. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸா தான் பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒருத்தர் கரண்டா பொசிஷன்ல இருந்த போதே அவருக்கே நீங்க மணி டிரான்சாக்ஷன் அவரோட ஃபேமிலி ரிசோர்ஸ்ல இருந்தே போயிருக்கிறனாலதான் இந்த பிரச்சனை வருது. நீங்க எப்படி அதை பண்ணலாம், எப்படி லாலிகாவும் உங்களை வந்து இந்த மாதிரி ஸ்பானிஷ் ஃபெடரேஷனும் உங்களை எப்படி இதை அலோவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இது வந்து இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, ரைவல் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வன்மவாதிகளா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் வருது அப்படின்னா, கரெக்டா இந்த விஷயம் வந்து பார்சலோனாவோட பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் கெரியர், ஒரு 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 டிக்கெட் ஒரு 2005ல இருந்து ஒரு 2015 ஒரு 2017 அந்த ஒரு 12-15 இயர்ஸ்க்கு அந்த பீரியட்ல நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே மையப்படுத்தி சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குது, ரெண்டுமே பேரலா நடந்துட்டு இருக்கும் போது அப்ப இதனாலதான் இது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் வருது இந்த ஒரு விஷயத்துக்கு. அதனாலதான் இது இவ்வளவு பூதாகரமா வெடிக்குது. ஸோ இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்க 2 பாயிண்ட், இது எல்லாரும் பண்றதுதான், நம்மளும் அதான் பண்ணிருக்கோம், ஆனா நம்ம யார்கிட்ட பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இத வந்து இப்போ ஃபேன்ஸ் மத்தியில இருக்கிறதும் வந்து நம்ம கரெக்டா தப்பா, நம்ம பண்ணதுக்கு பார்சலோனா இன்னசென்ட்டா கில்ட்டியா அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன கருத்துக்கு இப்போ வரலாம்? ஐ திங்க் அதுதான் நம்ம இப்போ எத்திக்கல், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லீகல் வெர்சஸ் எத்திக்கல் தான் எண்ட் ஆஃப் த டே. இப்போ வந்து அகெயின் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, இன்சைடாக கிளப்புக்குள்ளே என்ன நடக்குது, கிளப் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கங்கிறது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இது கேஸ் லைம்லைட் வந்தது வந்து ஆஃப்டர் சேஞ்ச் ஆஃப் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் 2 பிரசிடென்ட்ஸ் இவனுங்க சாண்ட்ரோ ரொசெல்லா இருக்கட்டும் இல்லை பார்டமியோ இருக்கட்டும், இவனுங்க டேர்ம் முடிஞ்சு அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி அண்டர் லீகல் ஐஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்டமியோலாம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிஸ் ரெயின் பார்சா பிரசிடெண்ட்டாக. ஸோ அவன் முடிச்சு நம்ம இப்போ லப்போர்ட்டா வந்து இந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இது நம்ம கண்ணுக்கே வெளியே வருது, தட் ஓ இப்படி ஒன்று நடந்திருக்கோ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கே நம்மளோட கண்ணுக்கு. நீ சொல்ற மாதிரி நம்ம வந்து எங்கேயோ இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃபேன்ஸ், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவங்க என்ன காட்டுறாங்களோ அதான் நமக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்ல என்ன வருதோ இல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் என்ன வருதோ அதுதான் நமக்கு தெரியும். நமக்கே எப்படிங்கும் போது இது இன்னொரு ஒரு பிரச்சனையை கூட்டுற ஒரு விஷயமா இந்த நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நடந்த இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ 2 விட்னஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து நம்ம ரெண்டுமே நம்மளோட எக்ஸ் கோச்சஸ் லூயி என்ரிகே, வால்வர்டே, 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ரிப்போர்ட்ஸ் வாங்கினதா வந்து கோச் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரெஃப்ரி கிட்ட இருந்து பார்சலோனா, நீங்க இருந்த டென்யூர்லயும் நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வந்ததா, நீங்க ஏதாவது பாத்தீங்களா, அதுல ஏதாவது நீங்க வந்து ஏதாவது அதை வச்சு நீங்க யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டபோது ரெண்டு பேருமே சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நீங்க ரெஃப்ரியோட பிஹேவியரை வந்து பாக்குறதுக்காக வாங்குறீங்க ரிப்போர்ட் அப்படின்னா, அதை கோச்சுக்கே காட்டாம நீங்க என்ன ரிப்போர்ட்ஸ் வாங்குறீங்க? அதுதானே இப்ப நம்பர் ஒன் கொஸ்டின். இப்ப ஆஸ் அ ஃபேனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி ஓகே, அப்ப நீ யாருக்காக வாங்குறீங்க? ஒரு கோச்சுக்கு தான், ஒரு கோச்சிங் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கோச்சிங் டீமுக்கு தானே தெரியணும் ஒரு ஒரு பிளேயர்ஸ் வந்து எப்படி வழி நடத்தணும், எந்த எந்த ரெஃப்ரிக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு. சோ அந்த கோச்சஸ்க்கே இதை பத்தி ஐடியாவே இல்ல அப்படிங்கும் போது இந்த ரிப்போர்ட்டை வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வருது, அடுத்த கேள்வி. அப்படி ஓகே, நீங்க வேற எதுக்கோ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்களேன். என்ன எதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறதே வந்து இப்ப டிரான்ஸ்பரன்சி இல்லாம தானே இருக்கு. அதனால தானே இப்ப பிரச்சனையே. சோ இது எதுக்காக இந்த இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதே வந்து ஃபேன்ஸ் மத்தியிலயும் குழப்பமா தான் இருக்கு. அஹ் சுத்தி இந்த ஃபுட்பாலிங் வேர்ல்டு வைஸ்லயும் குழப்பமா தான் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஐப்ரோ ரைஸ் ஆகிறதுக்கு காரணம். மக்களே, நாங்க வந்து பயஸ் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோம். பயஸ் இல்லாம ஒரு பார்சலோனா ஃபேன்ஸா நாங்க பேசாம, பார்சலோனா ஃபேன்ஸா தான் பேசுறோம். ஆனா வந்து ஒரு ஒரு கரெக்டான விஷயம்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் என்னதான் வந்து நம்ம கிளப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் ஒரு ஆமா. இது இது கரெக்ட், இது தப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ம். ஆஃப் சைட் கூட்டம். அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இத்தனை நாளாவே. ஃபுட்பால் வைஸாவும் இருந்தாலும் சரி, வெளி விதாவும் சரி, நம்ம வந்து தப்பே நம்ம பண்ணியிருந்தா கூட, ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கான சாங்ஷனை கொடுங்க, நம்ம இனிமே சரியா இருப்போம் அப்படிங்கிற மோட்ல தான் இருப்போமே தவிர, நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். உன்னோட கருத்து என்ன? ஐ திங்க் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வேர்டிக்ட் வந்து நம்ம பிரைபரி சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து 2024, இப்போ நம்ம மே 2024 வந்த வேர்டிக்ட் வந்து அதுதான். அதுக்கப்புறம் இன்னும் ஏன் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிபிள் அதர் சார்ஜஸ் லைக் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு ஆர் டிஸ்ஆனஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி இதில் தான் வந்து இன்னும் இந்த கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் எத்திக்கல் வெர்சஸ் இல்லீகலாக கிடையாது. அதை வந்து கோர்ட்டே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் தேவ் கிளியர்டஸ் ஆஃப் ஆல் பிரைபரி சார்ஜஸ் தட் ரெஃப்ரீஸ்க்கு பே பண்ணலை. தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பிரைபரி ஆஸ் இன் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீரியடில் நம்ம ஜெயிச்ச சக்ஸஸை டிமினிஷ் பண்ணுறதுக்கான இது கிடையாது. ஸ்போர்ட்டிங் பிரைபரி எதுவுமே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் கொஸ்டின் இருக்கா பார்சலோனா மேலே? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து இன்னும் வந்து அதை கிளாரிட்டியாக நீங்கள் சொன்ன மாதிரி நீ கோச்சஸ்க்கு கொடுக்கல, அப்போ நீ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்க, இல்லை தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணிட்டா இட் இஸ் ஆல் கிளியர். பட் நம்மளும் ஏதோ ஏதோ கிரே ஏரியாவாக இருக்குது. நம்ம பார்சா சைட்லேயும் சரி, இந்த இதுவும் இருக்கிறதுனால தான் வந்து அது ஃபுல்லாக வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இன் தட் கேஸ் இது இது சொல்லுவாங்கல்ல, வித்தவுட் ஃபயர் தேர் ஒன்ட் பி எனி ஸ்மோக்னு. ஸோ ஏதோ ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று இருக்கு. அது வந்து எந்த அளவு தப்பு, எந்த அளவு வந்து இல்லீகலா போயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல உண்மையா பார்த்தா. ஏன்னா இதை வந்து இன்னொரு பக்கம் வந்து இதனாலதான் வந்து ஸ்போர்ட்டிங் வைஸ் நீங்க அவ்வளவு நல்லா இருந்தீங்களா அப்படிங்கறதும் வந்து எஸ் அப்படின்னு ஆன்சர் ஆயிடாது. ஏன்னா வந்து நம்ம பார்சலோனா விளையாடுறது, நம்மளோட டெவலப்மெண்ட், நம்மளோட எவல்யூஷன் பார்த்திருக்கோம் வேர்ல்ட் ஃபுட்பால்ல. ரெஃப்ரியோட சப்போர்ட் வந்து இருந்தா நம்ம ஃபுட்பால் இப்படி விளையாட முடியாது. ரெஃப்ரியோட சப்போர்ட் இஸ் டிஃபரெண்ட். நம்ம விளையாடுற நம்ம கண்ணு தெரியும்ல எப்படி விளையாடுது, அந்த பாடுற அந்த டீம் எப்படி விளையாடுது அப்படின்னு பார்த்த டீம் அது வந்து. ஸோ அந்த பீரியட் வந்து டெமினிஷ் பண்ணும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மட்டம் தட்டுறாங்களே மத்தவங்க அப்படின்னு வந்து இருந்தா கூட, எதுவுமே இல்லைன்னா அதை காட்டிடுறீங்க. எதுவுமே இல்ல அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு லேமேனுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, டேய் அதான் எதுவுமே இல்லடா, அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுங்களேன் இல்லன்னு, ஏதாவது எவிடன்ஸும் அவங்க இல்லைன்றாங்க, அப்ப இது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அது முடிஞ்சிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த உள்ள வந்து நீ சொன்ன மாதிரி நமக்கு வந்து உள்ள வந்து என்னன்னு தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து நிறைய பிரசிடென்ட், நிறைய போர்டு மெம்பர் சம்மந்தப்பட்டது. எவனாவது ஒருத்தன் படிந்தா கூட மொத்த கிளப்பும் வந்து உள்ள வந்து பிரச்சனையில வரும். ஒருத்தனோட ஒரு மிஸ்டேக் வந்து மொத்த கிளப்பையும் வந்து ஒரு பேட் இது லைட்ல போடும்.
ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண மேபி கிளப் டாப் லெவல் பீப்புள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாங்களா, இது யாராவது ஒருத்தம் பண்ண தப்புக்கு வந்து மொத்த கிளப்பும் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாக்குறாங்களா, இல்ல வேற என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸா ஆப்பனன்ட் ஃபேன்ஸுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல சான்ஸ் நம்ம மேல ஏறி வந்து இது பண்றது. ஆப்பனன்ட் ஃபேன்ஸ் சொல்லும் போது ஆப்பனன்ட் பிரசிடென்ட்டும் அதான் பண்றாரு, பெரஸும் வந்து அதான் பண்றாரு. பார்சலோனாவோட பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் கேரியர்ல தான் இது நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் எப்ப சொல்றாரு, நம்ம சூப்பர் லீக்ல இருந்து வெளியே வந்தவங்க தான் அவர் இப்ப வாய் 2025 திறக்கிறாரு. இத்தனை நாளா வாய் திறக்கல அவரு. சோ அதுவும் இருக்கு. பட் அடுத்தவங்க இது சொல்றான், இவன் அவன் சொல்றான், அவன் வந்து நம்மள எப்படி சொல்றான் அப்படிங்கிறத விட நமக்கே நம்ம பண்ணது வந்து நம்மளே நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு வந்து, ஏன்னா மெஸ்கான் கிளப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மள வந்து மோர் தென் கிளப் அப்படின்னு. ஸோ வந்து அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து டிமினிஷ் பண்ற மாதிரி எதுவும் வந்து இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒரு ஆசை. ஆமாம், கரெக்டு தான். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். தட் போன 2 ஜென்ரேஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கேஸ் வெளியவே வந்திருக்கு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 17 இயர் பீரியட்க்கு அப்புறம் இது வெளியே வந்திருக்கு. ஸோ சாண்ட்ரோ ரொசெல் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஐ திங்க் லப்போட்டாவோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட இதில் இன்க்ளூடடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லப்போட்டாவோட ஃபர்ஸ்ட் டேர்மு, சாண்ட்ரோ ரொசெல் பிரசிடென்சி, அப்புறம் பார்டமியோ பிரசிடென்சி, அதுக்கப்புறம் இப்போ லப்போட்டாவோட செகண்ட் பிரசிடென்சி டேர்ம் வரைக்கும் இது ஓவர் த டெக்கேட் லாங். இதனால அதான் இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 பேர் பண்ண மிஸ்டேக்ஸ்னால கிளப் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்களாங்கிறதும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் அகெயின் நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்து நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பானிஷ் கோர்ட்ஸ். பட் இந்த கேஸ் வந்து ஏன் ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெஃபரிங் கமிட்டியோட ரூல்ஸை வந்து மேபி இட் வில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தோணுது. ஆஃப்டர் திஸ் கேஸ் இந்த வேர்டிக்ட் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறது. ஏன்னா இதை வந்து என்ன சொல்கிறது, கோயிங் அஹெட் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸாக இருக்கலாம் ஸ்பானிஷ் லாஸ், அட்லீஸ்ட் இந்த கரப்ஷன் லாஸ் பேஸ் பண்ணதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நம்ம இந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸாக இருக்கும். ஆன் தட் நோட் மக்களே, இது வந்து எவ்ரிதிங் யூ நீட் டு நோ அபவுட் த நெக்ரேரா கேஸ். நாங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நாங்கள் வந்து வெரி ஆனஸ்ட் அண்ட் ப்ரூட்டல் அண்ட் நியூட்ரல் ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ethically it's a questionable thing which even I am not a huge fan of இந்த ஹோல் கேஸ் நடந்துட்டு இருக்கிறத பற்றி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. And see you all in the next video. Bye bye, take care.